ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் கூடி வந்திருக்கிறதான தேவஜனங்கள் அனைவருக்கும், இந்த காணொளி வழியாக பார்க்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நாம் சற்று நேரம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. இந்த காலை பொழுதிலும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்தருள்வாராக. அவருடைய பிரசன்னத்தினால் நாம் மகிழ்வோம், களி கூறுவோம். கர்த்தர் நமக்கு பலன் தரட்டும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கான நமக்கு பலத்தை ஆண்டவர், புதிய பலத்தை, புதிய கிருபைகளை ஆண்டவர் தரும்படிக்காக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். இந்த நாளில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறது, நம்ம ஏதோ சாதாரணமான ஒரு காரியத்தை நம்ம ஆராதிக்க வரல, சாதாரணமான ஒரு காரியத்தை நாம் நினைத்து ஆராதிக்க வரல. நம்ம ஆராதிக்கக்கூடியதான தெய்வம், நம்ம ஆராதிக்கக்கூடியவர் யார் என்பதை நாம் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம ஏதோ ஒரு இயற்கை வழிபாடுகள் செய்ய வரல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம எப்பொழுதும் கூட அப்படியாகலும் ஆராதிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் பலம் தரும்படிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆராதிக்கக்கூடியதான எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆராதிக்கக்கூடியதான இந்த நேரங்களில் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் ஐயா, எங்களுடைய மனமும் எங்களுடைய புத்தியும் சிந்தையும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா ஐக்கியமும் ஆண்டவரே கர்த்தாவே சேர்ந்து ஐயா, நாங்கள் மக்களாய், ஜனங்களாய், ஆண்டவரே கர்த்தாவே உறவுகளாய், சொந்தங்களாய், எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட உறவுகளாய் நாங்கள் ஆராதிக்கப்படிக்காய் கடந்து வருகிறோம்ப்பா. எங்களுக்கு பலத்தை கொடுங்க, எங்களுக்கு ஆராதிக்க கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க, காத்தருளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பிரதான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, பாடுவோம். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா,
எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, சொல்லுவோம் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ, என்னாலும் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya. Oh praise the Lord. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. யெகோவா நிசியே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் வெற்றியை தருகிறவரே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபாவாக சுகம் தருகிற தெய்வமாக, யெகோவா ராஃபாவாக சுகம் தருகிற தெய்வமாக நம்முடைய தெய்வம் இருக்கிறபடினால நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாம். ஹalleluya. ஓ ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே இந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஹalleluya, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நினைத்து துதிக்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடியதான ஆண்டவரே, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் என்று ஹalleluya பரிசுத்தவான்கள் எங்களுக்கு முன்பாக காண்பித்து போயிருக்கிற அந்த பாதைகளில் நாங்களும் ஆண்டவரே ஹalleluya தேவனை ஆராதிக்க
ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. யெகோவா ரஃபாவாக சுகம் தருகிற தெய்வமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊர் முழுவதும், உலகம் முழுவதும், நாடு முழுவதும் ஆண்டவரே, பட்டணங்கள் முழுவதும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே, பயத்தோடும் ஆண்டவரே, கலக்கத்தோடும், அச்சத்தோடும், வேதனையோடு இருக்கக்கூடியதான ஹல்லேலூயா அந்த நாட்களில் ஆண்டவரே நீர் யெகோவா ரஃபாவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நாதா. உம்மை ஆராதிக்கிறோம் நாதா, உம்மை ஆராதிக்கிறோம் நாதா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உள்ளங்கள் கலங்கி கொண்டிருக்கிற நேரங்களில், உள்ளங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரங்களில் ஹல்லேலூயா ஆண்டவரே, வியாதியினுடைய கொடுமை, வியாதியினுடைய தாக்கம், வியாதியினுடைய பகுதிகள் ஆண்டவரே, நோயினுடைய பகுதிகள், நோயினுடைய தாக்கங்கள் ஜனங்களை கதற பண்ணி கொண்டிருக்கிற நாட்களில் ஐயா, ஜனங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே நீரே கலங்காதே என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம். கலங்காதே திகையாதே என்று சொன்னவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. யெகோவா ரஃபாவாக நீர் சுகத்தரு தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, கூட்டாய் ஜெபிக்கிறோம்ப்பா, கூட்டாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கூட்டாய் நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒரு கூட்டமாய் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாதா, உம்மை உயர்த்துகிற நாதா, உம்மை வாழ்த்துகிற நாதா. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய மனதார ஆராதிக்கிறோம்ப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வியாதியில் ஹல்லேலூயா பலவீனங்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களுக்கு ஹல்லேலூயா பராமரிப்பாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் நாதா. எங்களுக்கு ஔஷதமாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் நாதா, உம்மை ஆராதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்க கலங்கலப்பா, காரணம் உம்முடைய வார்த்தைகளை பார்த்து தேற்றுகிறது ராஜா, உம்முடைய வார்த்தைகளை பார்த்து திடப்படுத்துகிறது ராஜா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிறது ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களை பார்த்து சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவரே, நானே உன் பரிகாரி என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நீர் சுகத்தை தருவதற்காக, சுகத்தை கொடுக்கக்கூடியவராக, நீர் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக, நீர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக ஆண்டவரே நீர் இருப்பதற்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி உமக்கு, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். உளமாற மனமாற உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா என்று சொல்லி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, சபை மக்களோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளாக எல்லாரும் நாங்கள் சேர்ந்து எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord,
Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம சேர்ந்த இந்த நாளில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஓ ஹalleluya. தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் நம்ம அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி ஹalleluya மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்ம ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. Glory Lord. Glory Jesus. Glory Father. Hallelujah. Praise the Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ரோகி என்னை காண்பவரே. எல் ரோகி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல் ரோகி என்னை காண்பவரே.
எல்ரோகி எல்ரோகி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே கர்த்தரே. அதிசய தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே
என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ராஃபா சுகத்தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகத்தரும் தெய்வமே. சுகத்தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இறை பிரசன்னத்துக்குள்ளாக நிரம்பி ஹல்லேலூயா தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா யெகோவா ரஃபாவாக இருக்கிறாரே. யெகோவா ரஃபாவாக இருந்தாரே. யெகோவா ரஃபாவாக நமக்கு ஹல்லேலூயா காலமெல்லாம் நமக்கு கூட இருக்கக்கூடியதான நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நாள்ல ஹல்லேலூயா அவரை நம்ம ஆராதிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. கலக்கங்களை போக்கினவரை ஆராதிக்கலாம். நம்முடைய கண்ணீரை போக்கினவரை ஆராதிக்கலாம். நம்முடைய வேதனைகளை நீக்கினவரை ஆராதிக்கலாம். நம்முடைய எல்லா விதமான உள்ளான ஆழத்துல இருந்ததான ஹல்லேலூயா கவலைகளை, வேதனைகளை, துக்கங்களை, துன்பங்களை ஆண்டவர் மாற்றினாரே. கலங்காதபடிக்கு நம்மை காத்து நடத்துகிறாரே. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் கலங்கினதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயங்கள் வருத்தப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயங்கள் ஹல்லேலூயா சோர்ந்து போனதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை திடப்படுத்தினாரே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். அன்பு தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவரே ஆராதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவரே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆமா ஆண்டவரே, அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளின்படியாகவே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளினால் ஆண்டவரே நீர் திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பார்த்த ஆண்டவரே எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை சொல்ல உம்மை போல வேறு ஒருவர் இல்லவே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒருவர் இல்லவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய என்ன தேவைகளாக இருக்கிறோம், நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை, எங்களுடைய மனதில் என்ன நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதை, எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதை உம்மை போல அறிந்தவர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறப்பா. ஆகாரனுடைய அங்கலாய்ப்பை கேட்டவர், அன்னாளுடைய ஆண்டவரே கண்ணீரை கண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டதான எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டவர் அப்பா. எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே சுகத்தை கொடுத்தவர் அல்லவா அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலைகளில் ஆண்டவரே ஹல்லேலூயா இருந்ததானே எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தகப்பனே சிறைப்பட்டதான காலகட்டங்களில் ஆண்டவரே இருந்த பொழுது எசேக்கியாவுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே
அவருக்கு கொடுத்ததான ஆண்டவரே வெளிப்பாடுகள் தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே யார் என்னோடு கூட இருக்கலன்னு சொல்லி, யார் என்னோடு கூட ஆண்டவரே இல்லவே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னோடு கூட தேவன் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரை நடத்தி வருகிற தெய்வம் அல்லவா. இந்த நாளில கூட எங்களை நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே மனம் ஆண்டவரே பேதலித்து போகிற பொழுது, உள்ளங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பேதலித்து போகிற பொழுது, சிந்தைகள் பேதலித்து போகிற பொழுது ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் அலசடிப்படுகிற பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையில நாங்கள் இப்படியாகலும் பிரயாணப்படுகிற பொழுது, ஆண்டவரே பலதரப்பட்ட வேலைகளில் நாங்கள் அலசடிப்படுகிற பொழுது, எங்களுடைய மனங்கள் ஆண்டவரே சிதைந்து போகிற பொழுது, எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே சிதைக்கப்படுகிற பொழுது, அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கூட்டாய் ஆராதிக்கிறோம் ஐயா, குழுவாய் ஆராதிக்கிறோம் ஐயா, சபையாய் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எல்லா பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் சேர்ந்து வருவதற்கு, உண்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே இப்படி ஆகலையா ஆண்டவரே, நேரடியாக காணொளி வழியாக ஆண்டவரே இப்படி ஆகல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்க கூடதான எல்லா வாய்ப்புகளை, காலங்களை, சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, எங்கள் மனம் கல்லாய் போகாதபடி எங்கள் மன ஆண்டவரை லகுவாக நீங்கள் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மனம் ஆண்டவரே தேவ சுமத்துக்குள்ளாக இருந்து ஆராதிக்கக்கூடியதான அந்த கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளில் உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் தருகிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. தேவனுடைய கரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆளுங்க கத்த தொடர்ந்து எங்களை அன்றைய வழிநடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க, பெரிதான காரியங்களை செய்தருளுங்க. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தலை சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திற்குள்ளாக அவருடைய பரிசுத்த பாதப்படியில் நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்தபடியால், அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினால் ஆண்டவர் நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் நாம் தெய்வ சமூகத்திற்குள்ளாக உங்களை பார்த்து அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார், கிருபை தந்திருக்கிறார். அதனால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். In this morning time, God gave a wonderful chance to us, and also we gave a good presence to worship Him. And this nowadays, we just going to see the Word of God this morning. இந்த நாளிலும் தேவ சமூகத்திற்குள்ளாக உங்களெல்லாம் காலொளி வழியாகவும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very happy to see you all in this morning through this telecast. கர்த்தர் நம்மை எப்படியாகலுமே இந்த 11 மாதங்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். God has gave wonderful chance to us, and He is leading us in this 11th month. இந்த காலை நேரத்திலும் கூட in this morning time நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தெய்வ சமூகத்திற்குள்ளாக நம்ம சிந்திக்க போகிறோம். We are just going to discuss and we are just going to think about a few things from the scripture. கர்த்தருடைய செயல்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Now today we are just going to devote about the work of the God. ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார், எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட
அவர் செயல்படுகிறார் என்பதான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். At which time he is being with us and at what time he is working toward us. We are just going to devote about that thing. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியதான காரியங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயல்படக்கூடியதான காரியங்கள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். We are going to discuss how God was with us and how he worked among us. நம்ம வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது யாத்திரையாகமத்தினுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த பகுதியும் கூட 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே 9லிருந்து 14 வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய வேண்டும், எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்றான். சும்மா இருப்பீர்கள் என்று தேவனுடைய தாசன் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Here we just saw about the thing, you will hold your peace. நீங்கள் சும்மா இருங்கள். The Lord will fight for you and you shall hold your peace. நீங்க சும்மா இருங்க என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல சமாதானமா இருங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க முடிகிறது. In Tamil, while we are seeing, it just mentioned about to be keep quiet, but also while we are seeing in English, it has been mentioned that hold your peace. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியதான பகுதிகளின் பொழுது நமக்கு உண்டாகிறதான காரியங்கள் என்னென்ன என்பதை நமக்கு பார்க்கலாம். While Jesus is with us, while God is with us, we are just going to see about the thing what will be happening to us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நமக்குள்ளாக செயல்படக்கூடியதான காரியங்களை குறித்து நமக்கு பார்க்க முடிகிறது. While God is with us, how he works to us. ஆனால் இங்கே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம், here what we are going to see, நம்ம காட்சிகளை பார்ப்பதனால நமக்கு இருக்கக்கூடியதான அந்த விஷுவல் பார்க்கக்கூடியதான காட்சிகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Our sight, the vision which we look up on, that brings fear to us. நாம மற்ற காரியங்களை பார்க்கிற பொழுது நமக்குள்ளாக பயங்கள் ஏற்படுகிறதை பார்க்கலாம். While we are seeing other things, it just brings fear to us. ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது அந்த காரியத்தின் மூலமாக இது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய காரியங்கள் சொல்லக்கூடியதான, மனம் சொல்லக்கூடியதான, சிந்தை சொல்லக்கூடியதான, எண்ணம் சொல்லக்கூடியதான அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். While we are looking into a thing, we'll just think about it, how huge it is and what will be happening through us. Our vision will bring this kind of thought to us. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் காண்பிக்கக்கூடியதான காரியங்களை பார்ப்பதல்ல, எதிர்மறையான காரியங்களையே நாம் அதிகமாய் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். Usually we are not seeing what God is showing to us. ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியதான காரியங்களை நாம் அதிகமாய் பார்ப்பதில்லை. நாம் பார்க்கக்கூடியதான காரியங்கள், ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதனால் பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறபடினால் நமக்குள்ளாய் காணப்படக்கூடியதான இந்த
பயமும் கவலையும் அச்சமும் நமக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கலாம். Usually we are not seeing what God is showing to us. That vision is not us. We are seeing, looking that vision towards the word, and we are just getting fear, panic, and we'll be afraid about the thing which we are seeing. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பார்க்கக்கூடியதான காட்சிகள், பார்வோனுடைய சேனைகள் தனக்கு பின்னால் வருகிறதான காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். The Israelites, what they are looking after, they are just looking the thing, the chariot of Egyptians. அவர்களுடைய 600 ரதங்கள் பின்னால் தங்களுக்கு வருகிறதை குறித்து அவர்கள் பார்க்கிறார்கள். They are just looking the Egyptians marched after them. அந்த 600 ரதங்கள் தங்களுக்கு பின்னால் வரக்கூடியதான காரியங்களை பார்த்ததனுடைய பகுதிகளினுடைய விளைவுதான் அவர்களுக்குள்ளாக பயம் காணப்பட்டது. What causes fear to them? Because the thing which they saw behind them, that is the army of Pharaoh, army of the Egyptians. இந்த எகிப்தியருடைய சேனைகள் அவர்களுக்கு பின்னால துரத்தி வருவதை பார்த்த உடனே, குதிரைகள் அவர்களுக்கு பின்னால வரதை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டதான காரியங்கள், பயம் அவர்களுக்குள்ளாக எழும்பினது. Which they saw, which causes fear to them, the chariot which they saw behind them, the Egyptians army and the chariots marched behind them. உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I wish to say a small thing to you. நம்ம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ரோட்ல பயணம் பண்ணி கொண்டுட்டு இருப்போம். While we are traveling in the road, நம்ம எல்லாரும் ரோட்ல பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான், பயணம் செய்தவர்கள் தான். Usually we used to travel in the road. Almost the people will be traveling in the road. நீங்க பயந்ததான ரோட்ல நீங்க போற பொழுது எப்ப பயந்துக்கிறீங்களா? Would you have be feared any one day while you are traveling on the road? ஏதோ பயந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember the thing for what you have afraid? நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படி எல்லாம் ரோட்ல நடக்கும்போது பயந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. You would like to say that I doesn't fear like that. நான் ரோட்ல நடக்கிறதெல்லாம் பயப்படவே மாட்டேன். I will not be afraid. நான் பயந்ததே கிடையாது. I'm not afraid. அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். We'll be thinking like that. ஆனா நான் ஒரு சின்ன காரியங்களை சொல்றேன், நீங்க நிச்சயமா பயந்திருப்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. I'll say a small thing. On that time you can realize the thing in which place you are afraid. நீங்கள் ரோட்ல நடந்து கொண்டு இருக்கிற போது அல்லது வண்டியில நீங்க பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், while you are traveling on the road, அந்த பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது வாகனத்தினுடைய அந்த ஆரன் என்கிறதான சவுண்ட், அந்த ஒலி எழுப்புவதனுடைய பகுதிகளை பார்க்கலாம். While you are traveling on the road, you can hear the horn of the vehicle. இந்த ஆரன் சவுண்ட் கேட்டது, அந்த ஒலியினுடைய அந்த எழுப்புக்கூடியதான அந்த சவுண்ட்னால, அந்த சத்தத்தினால எத்தனை முறை நாம் பயந்திருக்கிறோம். While you are hearing that sound, how much time have been feared? அந்த சத்தத்தை கேட்டதே நம்முடைய மனசு ஒரு மாதிரியாக பதட்டம் அடைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Immediately after hearing that heavy horn sound, definitely our heart would be panic. நம்ம ஒரு ஆரன் சவுண்ட கேட்டதுக்கே இப்படி நம்ம பயந்திருக்கிறோம்னா, after that small horn, if we are afraid about that, 600 ரதங்கள், அங்கே பார்வோனுடைய ரதங்கள் 600 ரதங்கள் அவங்களுக்கு பின்னால வருகிற பொழுது, அந்த குதிரைகளுடைய கால்கள், அந்த கால்களில் இருந்து வரக்கூடியதான சத்தங்களும் ரதங்களில் இருந்து ஏற்படக்கூடியதான சத்தங்களும் கேட்கிற பொழுது இஸ்ரவேலுடைய உள்ளங்கள் கண்டிப்பாகவே பயந்திருக்கக்கூடியதான வாய்ப்பாக இருக்கிறது. How the condition of the people, the Israelites, might be, because they are seeing the 600 chariots of Pharaoh behind them. Also they are hearing the horsemen's sound, the horse sound behind them. How would be the condition of the people on that day? அந்த குதிரையினுடைய சத்தத்தையும் ரதங்களுடைய சத்தத்தையும் கேட்கிற பொழுது, அங்கே அந்த ரதத்தில் இருக்கக்கூடியதான அவர்கள் ரத ஓட்டிகள், அவர்கள் ரத சாரதிகள், அவர்கள் சத்தம் எடுக்கிறதான அவர்களும் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பியிருப்பார்கள். Definitely the sound of chariots one part, and next the armies one part, and next horsemen one sound. The sound of horsemen will also be the huge
amount. அவனை பிடிங்க அவங்களை பிடிங்க ஒருவேளை சத்தம் எழுப்பியிருப்பார்கள் என்று சொன்னால் அவளை பிடி என்று சொல்லி அவர்களை பிடித்து விடுவோம் என்று சொல்லி சத்தம் இடுவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாகவே அவர்கள் அதை பார்த்து பயந்து போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாகவே இருந்திருக்கும். Definitely there would be a fear because the horsemen might shout, catch them. That sound makes them a great fear. இது மனிதர்களுடைய உள்ளத்துல பலவிதமான அச்சத்தை, கவலைகளை, பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. So this brings a great fear and they get panic and they just get afraid while hearing the sound. This is the mentality of human being. இந்த சத்தத்தின் நடுவிலும் இந்த குதிரைகளுடைய குளம்புகளுடைய சத்தங்களாய் இருக்கட்டும், ரதங்களுடைய சத்தங்களாய் இருக்கட்டும், பார்வோனுடைய அந்த சாரதி ரதம் ஓட்டுகிறதான சாரதிகளுடைய சத்தங்களாய் இருக்கட்டும், இந்த சத்தங்கள் எல்லாம் அதிகமாய் வந்தாலும் நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். Even though the Pharaoh's chariot might behind them follow them, the armies also might behind them, they might follow them, also the horsemen might follow them. Never mind about that thing because God is with them. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். So the God who was with the Israelites is also in this time he is with us. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறவராய் இருக்கிறார். In this time he is with us. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பார்வோனை போல ரதங்கள் நம்மை பின்தொடரவில்லை. In our life, the chariot of Pharaoh is not following us. குதிரைகள் நம்மை பின்தொடரவில்லை. Horse is not following us. குதிரைகளுடைய சத்தம் நம் காதுகளிலே கேட்கப்படவில்லை. We couldn't hear the horseman's voice. ஒருவேளை நம்முடைய அந்த ரத சாரதிகளாக இருக்கக்கூடியதான அந்த ஓட்டி வந்ததான அவர்களுடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்காமல் இருக்கலாம். We couldn't hear the sound of horsemen. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான நம்ம சந்திக்கக்கூடியதான காரியங்களின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடியதான பலவிதமான அச்சங்கள் நம்மை தொடர்ந்து வரக்கூடியதான நாட்களிலும் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். But even though while we are facing the problems, while we are facing the fear and the panic period, God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த அதே தேவன் நம்மோடு கூடவும் இருக்கிறார். The God who was with Israelite is also with us. இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? This time what causes fear to you? நீங்கள் எதை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? What causes fear to you? நீங்க பார்ப்பதனாலயோ கேட்கிறதுனாலயோ இது பார்த்து கேட்டு ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், not by your vision, not by the hearing which you hear by your ear. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, now God is saying to you, பயப்படாதீங்க. do not be afraid. பயப்படாதீங்க. do not be afraid. எதை பார்த்து பயப்படாத. do not be afraid about எந்த செய்தியை கேட்டு நீ பயப்படாத. don't be get panic by hearing the நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I'll be with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I'll be with you. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமாக நம்மை பயப்படுத்துவதற்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடியதான பல காரணங்களாக இருக்கலாம். In your life, also in my life, many things might give that panic, that affright to our heart. ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I wish to say a small thing. சரியாக ஆகஸ்ட் மாதத்துல exactly in the month of August, ஆகஸ்ட்ல எங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிதான ஒரு காரியத்தை நாங்கள் சந்திக்க நேரிட்டது. in our family we faced a big problem. என்னுடைய துணைவியாருக்கு பலவீனத்துக்குரிய காரியங்களை அவர்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்குது என்று சொல்லி சொன்னார்கள். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். My wife felt sick, so we said we advised her to go to hospital and make a checkup. அவருடைய உடம்புல ஒரு வகையான பலவீனமாக இருப்பது என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். இப்படி என்னுடைய இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். கொஞ்சம் பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ போய் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். So she said me that I have pain, so it causes me some paining. She said to me, and immediately I said to her, go to a hospital and make a checkup. ஆக அவர்கள் போனார்கள். She went to the hospital. மேமோகிராம் என்ற ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. She took mammogram. அதுல கொஞ்சம் தெளிவாக தெரியவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். So in the result of mammogram it was not clear. அடுத்ததாக அவர்கள் பயோப்சி பண்ணனும்னு சொல்லி சொன்னாங்க. And after mammogram, because of the inclarity of mammogram,
they advised us to take a biopsy. அங்க பயாப்சி பண்ணுகிறதுக்கான ரிசல்ட் 2 நாள் கழித்து வரும் என்று சொன்னார்கள். The result of biopsy will be after 2 days. 2 நாட்கள் கழித்து 2-3 நாட்களுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வருவதற்குரிய வந்தது. So after that 2 days the result of biopsy came. நாங்கள் அதற்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். So we prayed in the feet of God. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த மதிய வேளையில அவர்கள் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து அவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டார்கள். So on that afternoon day she made a call to me. என்னுடைய மனைவி பேசுவதற்காக அழைப்பு வந்தது. நான் அந்த போன்ல அவங்க தான் பேசலாம்னு சொல்லிட்டு நான் போன் எடுத்தேன். So she made a call to me. Immediately I thought she is calling to me and I took the phone. அந்த இடத்துலயே அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. Immediately she started to cry. அவனால அடக்க முடியல. She couldn't control. அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். She started to cry. குழந்தையை போல அழுதாங்க. Like a small baby. அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. She said to me after that crying. இப்படி அது மார்பகத்துல ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது இப்படி பலவீனமானதான் என்று சொல்லி அவர் சொன்னாங்க. So she said to me that yes, it causes me something in the breast. இதை கேட்டதையும் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கும் அந்த ஒரு கவலை தொற்றி கொண்டது, பயமும் காணப்பட்டது. Same that kind of fear was upon us. Same kind of fear what she had, that fear was in the heart of us. என்னுடைய அந்த செய்தியை கேட்ட உடனே நாங்களும் உள்ளம் கதறினது, அழுதது, வேதனைப்பட்டது. Our heart also was crushed and we couldn't hear, we couldn't control our tears. மிகுந்த வேதனையோடு கூட நாங்கள் காணப்பட்டோம். So it was painful moment. உள்ளத்தில் கவலையோடு கூட இருந்தோம். We had a great sorrows. காரணம் அந்த வார்த்தை, அந்த சொல், அந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை கலங்கடித்தது. Reason, the word, the news, the result which she gave, she conveyed to us causes these much things. இந்த நாட்கள் அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை மிகவும் வருத்தப்படுத்தினது. That word made a great suffering to our heart. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் எங்களை பலப்படுத்தினவராய் இருந்தார். But even that time God strengthened us. ஆண்டவர் எங்களை திடப்படுத்தினவராய் இருந்தார். He gave his strength to us. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் உட்கார்ந்து ஜெபித்தோம். We were in the feet of God and we made prayer to him. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்களில் எப்படி ஒரு பாதையில நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கதறினோம். So we said, why we are passing this most harmful path. அதுல என்னுடைய மனைவி இப்படி சொன்னார்கள், இதற்கான இவ்வளவு பணம் தேவையா இருக்கிறது, இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது இவ்வளவு காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது, பொருளாதார வசதி நமக்கு இல்லையே என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள். அந்த காரியங்களை பார்த்து, அந்த நிலையை பார்த்து, அந்த சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது அந்த நிலையை பார்த்து அவர்களும் கலங்கினார்கள், நாங்களும் கலங்கினோம். So on that time my wife made a word, she put a word to my ear that the medical amount, the fees will be this much cost, and we were suffered, who will give, who will console the things, because our thing was not like that, our income is not that much big, so how we are going to face that? எங்களுடைய குடும்பமே கலங்கினது. Our family totally got collapsed. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியதான எல்லாரும், பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் தான். So in our family, our children, எல்லாருடைய உள்ளத்திலும் கண்ணீர் தான். So each and every family members was with the tears. அந்த கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நாங்கள் காணப்பட்டோம். So we were with the tears. அந்த காட்சிகள் எங்களை மிகவும் கவலைப்படுத்தினது. That thing, that news made a great panic to us. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து எங்களை திடப்படுத்தினதை எங்களால் உணர முடிந்தது. But we felt the strength of God was strengthening us. ஆண்டவர் எங்களை பார்த்து திடப்படுத்தினதான காரியங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக தெய்வீக சமாதானத்தை கொடுத்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். So we felt the peace of God. முதலாவதாக தேவ சமூகத்திற்குள்ளாக நாங்கள் ஜெபித்த பொழுது தேவன் அதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருந்தார். While we made a prayer to Jesus, he consoled all the things. இந்த வாரத்தினுடைய
வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஆபரேஷன் முடிந்து 4 கீமோக்கள் முடிந்து அதற்கான காரியங்களை ஆண்டவர் இம்மட்டுமாக நடத்தி வந்தார். So that is yesterday, that is still Friday, God has he was concerned with all the facilities. He met all the fees which we need to give to the hospital. 4 chemo has been finished and God was still he's leading us, and God has been faced all the things about the fees and about the medical facilities, all gave that by God. ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட இருந்தார் என்பதற்கு நாங்கள் அதை சாட்சியாக சொல்ல முடியும். So we can give witness that God was with us. செங்கடல் எப்படி அவர்களுக்கு முன்பாக இருந்தது, பார்வோனுடைய சேனை எப்படி அவர்களுக்கு பின்பாக இருந்ததோ அதே மாதிரியான எங்களுக்கு முன்பாக இருந்ததான காரியங்களும் எங்களுக்கு பின்பாக இருந்ததான பகுதிகளும் எங்களை மிகவும் வேதனைப்படுத்தினது, துக்கப்படுத்தினது, கவலைப்படுத்தினது, சமாதானத்தை எங்களுக்குள்ளாக இருந்து விலகி போனது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்து இம்மட்டுமாக அவர் நடத்தி வருகிறவராய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். We need to say that how God has led the Israelites. In behind of them there was a chariot of Pharaohs. In before them there was a Red Sea. How they might cause. But even though likewise we are also on that situation behind and before there was a problem suffered us, but even though God gave us strength to us, he was leading us in a good pasture. எங்ககிட்ட காசு பணத்தினால இவைகளை நாங்கள் சாதிக்கல, கர்த்தருடைய பலத்தினால் நாங்கள் இவைகளை எங்களுக்கு ஆண்டவர் செய்தார் என்பதை நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். We can give witness that we couldn't face all the things by money or some other worldly lust, but by the strength of the God, by the word of the God, we faced all the things. ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கான அதிகாரத்தை அந்த சூழ்நிலைகளில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். So we felt that God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. நாம் தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தாலும் அந்த தண்ணீரையும் தீயையும் கடந்து வருகிற பொழுது அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்மை விட்டு விலகிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். So we need to understand one that while we are crossing, even it might be a water, it might be a fire, God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். He is with us. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய ஜனமே, அன்பு தேவனுடைய கர்த்தருடைய ஜனமே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. My beloved children, what you need to feel, that is, my God is with me, our God is with us. We need to feel that thing. நம்முடைய பிரச்சனைகளின் போது, அவமானங்களின் போது, கண்ணீரின் போது, பற்றாக்குறையின் போது, இல்லாமையின் போது, இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்மை பார்த்து பரிகசிக்கக்கூடியதான நேரங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து, இந்த சூழ்நிலைகள் நம்மை பார்த்து பரிகசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். When others suppressing us, when we have that pain, when we need to face all the things which is in the world, on that time God is with us. ஒரு சின்ன காரியங்களை வேதாந்தத்திலிருந்து ஒரு 2-3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். I wish to show 2 or 3 things from the scripture, and I wish to finish the part. தொடர்ந்து என்னுடைய அன்பு பிள்ளை மகன் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நினைக்கிறேன். So I wish my beloved son will give and he will continue this message. இந்த நாளில் நான் 2-3 காரியங்களை மட்டும் நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். I wish to share 2 or 3 messages. ஒன்று, அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டதான பயம். First thing, that fear which was in them. அவர்களுக்குள்ளாக பார்வோனை குறித்ததான பயம். The fear towards Pharaoh. பார்வோனுடைய சேனைகளை குறித்ததான பயம். The fear towards the chariot of Pharaoh. அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்ததான நிலையை குறித்ததான ஒரு பயம். The reason how they was like a slave under the Egyptians. அடிமைத்தனத்திலே அவர்கள் செய்ததான வேலைகளை குறித்து அந்த வேலையினால் ஏற்பட்டதான அந்த கசந்த அனுபவத்தை நினைத்து அவர்களுக்குள்ளாய் காணப்பட்ட பயம். The bitter experience while they are working, that fear. மறுபடியுமாக அவர்கள் நம்மை கொண்டு போனால் இதற்கு மேலாக நம்மை கொடுமைப்படுத்துவார்களே, அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், இப்பொழுது அதை காட்டிலும் கொடுமைப்படுத்துவார்கள் என்கிறதான அவர்களுக்குள்ளாக இருந்த பயம். If they capture us again, they will suppress lot more, because we were
under them as a slave. Now if they capture us again, we will be suppressed more under them. இதே மாதிரி தான் நமக்குள்ளாரையும் காணப்படக்கூடியதான பயம். Likewise, we also have same fear. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். We are in the God. ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். We are the children of God. ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We are living as a children of God. ஆனா எனக்குலாம் இந்த பிரச்சனை வருதே. Why this problem is coming to me? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? Why this problem is coming to me? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு என்னை தேடியே வருது? Why this I need to face this problem? எப்பொழுது என்னை பார்த்து என்னுடைய அருகாமையில் இருக்கிறவர்கள் என்னை பார்த்து பரிகசிக்கிறார்கள், திட்டுகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாமும் சில நேரத்துல இவைகளை சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். Sometimes we are also thinking, why others are suppressing me? Why they are scolding me? Why they are showing face towards me? We are having that kind of mind. எனக்கு ஏன் இந்த பாடுகள் வர வேண்டும்? Why I need to face this problem? எதுக்கு எனக்கு இந்த உபத்திரவங்கள் வர வேண்டும்? Why I need to suffer this persecution? இந்த உபத்திரவத்திலே பாடுகளிலே எனக்கு எதற்கு இது தேவையா இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். Why I need to face the sufferings and persecution? நான் தான் ஆண்டவர் பின்னால வந்துட்டேனே, ஆண்டவர் சொன்னதான காரியங்களை கேட்டுதானே நான் வந்திருக்கிறேன், இப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். You might think, yes, I am behind of Jesus. I came through the word of Jesus. Why I need to face this problem? இப்படி நமக்குள்ளாக பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளாக வரலாம். Like this, many questions might come around us. ஒருவேளை இதை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம். We might have fear about that. ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். You might think God is not with me. ஆண்டவர் நம்மை கைவிட்டார்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். He just left his hand. ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். He just went far away from me. ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு கூட தூரம் போகல, கூடவே இருக்கிறார். But he is not far away from us. He is just near with us. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் அவராய் இருக்கிறார். Because the God who called us with us. அவர் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். He who called us. அவர் நம்மை கூப்பிட்டவர், நம்மை அழைத்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. He just called us by name, so he will never leave us or not forsake us. அவர் நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். He just not forsake us. ஆகையால் பாடுகள் வரலாம், Suffering might come. போராட்டங்கள் வரலாம். Persecution might come. ஆகையால் அவர் விலகுவர் அல்ல. He will not be far from us. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க I ஆசைப்படுகிறேன். wish to show a verse. 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalms 22. 22ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது Psalms 22. அங்கே நமக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். Here we can see, we can read that verse. 24ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. For he has not despised, not abhorred the affliction of afflicted, nor has he hidden his face from him. But when he cried to him, he heard. ஆகையால் நாம் உபத்திரவப்படுகிற பொழுது அந்த உபத்திரவத்தை அவர் பார்த்துட்டு அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல. For he is not despised, nor abhorred the affliction of us. அவர் நம்மை அற்பமாய் எண்ணி விடுகிறவர் அல்ல. He will not despise us. அவர் உங்களை அற்பமாய் எண்ணி விடுகிறவர் அல்ல. He will not despise you. அவர் நம்மை அற்பமாய் ஒரு காலத்திலும் எண்ணுகிறவர் அல்ல. Never he will despise us. ஒருவேளை நம்ம இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். We might think like this. எனக்கு படிப்பு இல்ல, I don't have education. எனக்கு சரியான நான் வேதாகமத்தை படிக்க தெரியல, ஜெபிக்க தெரியல, கர்த்தரை கூப்பிட தெரியல, ஆராதிக்க தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சொல்லி நீங்க சொல்லலாம். You might say like this, I don't know to pray, I don't know to read the Bible, I don't know to sing the song, I don't know anything. எனக்கு சரியா ஒரு மனமா உட்கார்ந்து ஒரு மனப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். You might say, I couldn't witness my heart. நீங்க கவலைப்படாதீங்க. Don't be worried. அதனால இந்த உபத்திரவத்தை குறித்ததான காரியங்களை நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. Don't be worried about your persecution. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, God says to you, உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For he has not despised, nor abhorred the affliction of the afflicted, nor has he hidden his face from him. But when he cried to him, he heard. ஆகையால் இந்த காலை நேரத்திலும் கூட So in this morning time, உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. He will not despise your affliction. நமக்கு உபத்திரவம் வருகிற பொழுது இந்த உபத்திரவத்துல நம்ம இப்படி மூழ்கி போய் விடுவோம் என்று சொல்லி நீங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You should not think that I will be sink
in my affliction. ஆகையால் இந்த உபத்திரவம் வருகிற பொழுது உபத்திரவத்தோடு கூட அதிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். While there is an affliction, from that affliction he will give that redemption to you. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலும் ஒரு வசனம் இப்படி சொல்கிறதை நாம் பார்க்கலாம். Psalms 34. 34ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இப்படி நாம் படிக்க முடியும். We could read that word, Psalms 34. அங்கே ஒரு வசனம் இப்படி சொல்கிறதை நாம் பார்க்கலாம். We can read that verse. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Psalms 34 verse 19. Many are the affliction of the righteous, but the Lord delivers him out of them all. இங்க நீதிமானுக்கு துன்பங்கள் வருகிறது. There will be affliction for righteous. நீதிமானுக்கு வரக்கூடியதான துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Many are the affliction of the righteous. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிற பொழுது கண்டிப்பாகவே நாம் துன்பப்படக்கூடியவர்களாக இருப்போம். While you are the children of God, while we are the children of God, we might suffer many problems. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால தான் துன்பப்படுகிறோம். We should know one thing, we are the children of God, so we are afflicted. அதனால் இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடியதான வெகுமதி துன்பம் உபத்திரவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. While we are the children of God, we need to one thing, the world will give one thing to us, that is the affliction. அதனால் இந்த உபத்திரவத்திலும் துன்பத்திலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுறவர் அல்ல. So while we are in the persecution, we might in the affliction, God will never leave us. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். Another verse to you. 1 பேதுருவுடைய புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Peter. 1 பேதுருவுடைய புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற போது 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 Peter chapter 4. இங்க பேதுரு தம்முடைய அங்க இருக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஜனங்களாக இருக்கிற விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஆண்டவர் மேலாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து சபைகள் இருக்கக்கூடியதான மக்களை பார்த்து அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். So he is writing this letter, Peter is writing the letter to the children of God who is living in the place. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கிற பொழுது 1 Peter chapter 4 verse 12 to 14. இந்த காரியத்தை நாங்கள் இந்த துன்பத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். While we are in the fiery trial, in this time God spoke to us. எங்களுடைய கண்களினால் கண்டதான காட்சிகளும் எங்களுடைய காதுகளினால் கேட்டதான அந்த சம்பவங்கள் வழியா எங்களுடைய இருதயங்கள் சுக்குநூறாய் நொறுங்கி போய் இருக்கக்கூடியதான உடைந்து போய் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டவராய் இருந்தார். So while we are suffering more, we have been afflicted more, on that time God's glory, while we are suffering, God's glory was with us. இங்கே சொல்லப்பட்டது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். Beloved, do not think it strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing happened to you. நமக்கு முன்பாக ஏதோ ஒரு புதுமையான உபத்திரவங்கள் பார்க்கிற பொழுது, சோதனைகளை பார்க்கிற பொழுது, போராட்டங்களை பார்க்கிற பொழுது, ஏதோ உலகத்துல எனக்கு மட்டும்தான் ஒரு புதுசா ஒரு சோதனை வந்துருச்சு, உபத்திரவம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். We might think that yes, this is new, only for me this trial and all his affliction, all the suffering is only for me. We are thinking like this. இந்த உபத்திரவம் எனக்கு மட்டும்தான் தேடி வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். That affliction searched and came to me. ஏன் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். We are just raising the question, why God is giving this affliction. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, here the verse says, பிரியமானவர்களே, beloved, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைக்காமல். Do not think it's strange concerning the fiery trial which is to you. நீங்க உங்களுக்கு முன்னால இருக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப திகைச்சு போயிட்டு இருக்கீங்க. You might have that fear. அதனால திகைக்காதீங்க. Don't be
fear. ஆக வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். But rejoice to the extent that you partake of Christ's suffering, that when his glory is revealed, you may also be glad with exceeding joy. ஆகையால் நாம் இங்கே அனுபவிக்கக்கூடியதான ஒரு காரியம். So what we are inheriting, இங்கே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. there is great rejoice to us. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. There is rejoice. என்ன சந்தோஷம் தெரியுமா? What? என்ன சந்தோஷம் தெரியுமா? What is that? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். So we need to be rejoiced to the extent that you partake of Christ's suffering. நாம் அவரோடு கூட பங்காளிகளாக நாம் மாறி இருக்கிறோம். We are in the relationship with God to partake the suffering. நாம் கிறிஸ்துவினுடைய கூட்டாளிகளாக மாறி இருக்கிறோம். So we are the colleague of Jesus Christ. அவரோடு கூட நாம கூட்டாளிகளாக நாம் இருக்கிறோம். We are the colleague of Jesus Christ. ஆகையால் இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கிறது. So we need to be rejoiced. நாம் இதை குறித்து சந்தோஷப்பட வேண்டியதா We need to இருக்கிறது. be rejoiced. காரணம் என்ன தெரியுமா? Reason. காரணம் என்ன தெரியுமா? அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். What is the reason? If we suffer a thing which while we are suffering, we'll be with Jesus. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God will bless us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததான பாடுகளுக்கு மத்தியிலே எப்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து விடுதலை கொடுத்தாரோ, How God was with Israel people while they faced the problems, how He rescued them, how He delivered them. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்ததான அந்த ஒரு காரியத்தை நமக்கு பாடுகளில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். So one thing has been mentioned there. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் வரக்கூடியதான பாடுகளிலும் ஆண்டவர் நம்மை அப்படியாகலுமே காப்பாற்றி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். Each and every day we are facing a problem. One thing has been mentioned in the Bible. Likewise, many problems might occur to us. On that time, God is with us and He will lead us. He will be with us. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். One thing we need to do. நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள். What we need to do. நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு பகுதிகள். One thing we need to do. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால Always He is with me. நாம் ஆண்டவரை நோக்கி அமைதலாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. We need to submit in the feet of God. We need to keep silent. நாம் அமைதலாய் இருக்க வேண்டியது நம்முடைய காரியமாய் இருக்கிறது. We need to hold our peace. நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டியது நம்முடைய We காரியமாய் should இருக்கிறது. not afraid. முறுமுறுக்காமல் இருக்க வேண்டியது நம்முடைய காரியமாய் We இருக்கிறது. should not murmur. ஒரு காரியத்தை நாம் நினைத்துக் கொள்வோம். One thing we need to think. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் If God is with me, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no reason to fear. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. If He is with me, there is no chance to murmur. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் எதிர்மறையான சிந்தைகளை நாம் சிந்திக்க முடியவர்களாக இருக்க மாட்டோம். If God is with me, we will not think negative part. கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. God will lead us continually. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. He will bless each and every அன்பு people. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆதரிப்பாராக. My loved ones, God will bless you all, each and every people. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். In your life, in my life, in our life, God is with us. குறைவுகளை குறித்தோ பலவீனங்களை குறித்தோ இல்லை என்கிறதை குறித்தோ இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தோ நாம் கவலைப்பட்டு கலங்காதபடி குழம்பாதபடி நம்ம எதிர்மறையான சிந்தை நமக்குள்ளாய் வராதபடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். We need to look on to Jesus, that He will face all the problems which occurs to us. He will satisfy our needs. He will be with me in my lackness, in my pain, in my sickness, in my disease. God is with me. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Jesus with us. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. God will be with us always. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து So we need to look on to the Lord. அவருக்கு எப்பொழுதும் நான் நன்றி சொல்வோம். We need to thank Him. எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். Always He is being. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். At any situation. எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். He is with us in all situations. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. ஆமென்.